எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவில் செப்டம்பர் 30 வரை கிரகங்கள் தரக்கூடிய இந்த கோச்சார ரீதியான அற்புதங்களை எப்படி அனுகூலமாக நீங்கள் மாற்றிக்கொள்வது, அல்லது கோச்சார ரீதியாக பொதுவிலே கும்பராசி அன்பர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம். அன்பு நேயர்களே, உங்களுடைய அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன். உங்களுடைய ராசியிலேயே மூல திரிகோணம் அடைந்து சிறப்புகளை தருபவன். உங்களுடைய ராசியில் இருப்பது போன்ற பலனை தரக்கூடிய வக்ர காலமாக இந்த சமயம் செப்டம்பர் 30 வரை அமையும். இந்த செப்டம்பர் மாதத்துல ஏற்கனவே நிகழ்ந்த கிரகணம் சந்திர கிரகணம் 7-8 செப்டம்பர் இரவிலே நிகழ்ந்தது. அது உங்களுடைய 6ஆம் இடத்து அதிபதி ராசியிலேயே கிரகண சூழ்நிலை. எந்த ஒரு நோய், எதிரி, கடன் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் கூட ராகு ராசியில் இருந்தாலும் குருவருள் இருந்தது. இப்போது ஒரு மாதத்திற்கு சற்று கூடுதல் பல விஷயங்களிலே கவனம். அதே காலகட்டத்திலே இந்த செப்டம்பர் மாதத்திலே பார்க்கும்போது அஷ்டம நிலையிலே 6ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்து அதிபதி இணைந்து ராசிநாதனினுடைய வக்கர பார்வை பெற்று இருக்கக்கூடிய நிலையில் ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம் ஆகையினால் சற்று ஓர் 6 மாத காலத்திற்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காமல் இருப்பது நன்மை தரும் என்பது பொது கருத்து. உங்களுக்கு நன்றாக அமையும் என்று தெரிந்த விஷயங்களிலே நீங்கள் ஈடுபடுவது வேறு. தொடர்ந்து ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான வழிகளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த கிரகணத்தினுடைய சூழ்நிலை சற்று சில சங்கடங்களை தரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக ரகசிய உறவுகள், அது ஏதேனும் ஒரு பழைய காதல் விவகாரம் அல்லது முறை தவறிய நட்பு, அது ஆண் பெண் நட்பு மட்டுமல்ல, வேலை சார்ந்த விஷயத்திலே தேவையில்லாதவர்களுடைய நட்பு, நீங்கள் இருக்கக்கூடிய பணியிலோ அல்லது செய்யக்கூடிய வியாபாரத்துல எந்த விதமான நட்பு, எந்த விதமான விஷயம் இருக்கக்கூடாதோ அது இருந்தால் அது வெளிப்பட்டு சிக்கலை ஏற்படுத்தி விடக்கூடிய அமைப்பாகினால் அதிலே சற்று கவனம். இவையெல்லாம் கவனமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அது மட்டுமல்லாமல் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் நிலையிலே வருவது, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி மற்றும் 10ஆம் இடத்து அதிபதி 9ஆம் நிலையிலே சுக்கிரனுடைய வீட்டிலே வரக்கூடிய அமைப்பும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு ஆகையினால் எப்படியோ ஒரு நிலம் சார்ந்த விஷயங்களிலே ஒரு முயற்சி செய்யும் போது தொடர் முயற்சிகள் இருந்தால் நிச்சயம் வெற்றி காண்பதற்கான வழியை தந்துவிடக்கூடிய கிரகங்கள். ஏனென்றால் விபரீத ராஜயோகம் புதன் மற்றும் சனி பகவானுடைய அந்த இணைவு. இந்த இணைவு என்றால் ஒருவரோடு ஒருவர் சப்தம பார்வை. ஒருவர் 6ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடியவர், ஒருவர் 8ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சியை பெறுகிறார். ஆட்சி பெறுவது மட்டுமல்ல, உச்சம் பெறுகிறார். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் மற்றும் 12ஆம் அதிபதி. எப்படி 2ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட இந்த ராசிநாதன் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய நிலையில சமசப்தம பார்வையில் ஒன்றோடு ஒன்று 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் தொடர்பு கொள்ளும் போது இதுவரை நீங்கள் எடுத்து வந்த முயற்சிகளின் மூலமாக ஒரு தன ஆதாயத்தை தந்து விடுவதற்கான வாய்ப்பை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். ஆகினால் ஒரு தெய்வ பக்தியோடு, ஸ்ரத்தையோடு, அதாவது நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து முயற்சி செய்யும் போது அதற்காக உங்களுடைய எஃபர்ட்ஸ் இருக்கிறது என்றால் வெற்றி. ராசியில் ராகு மற்றும் 2இல் வக்ர ராசிநாதன் சனி பகவான் ஆகையினால அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் நல்ல விஷயங்களுக்காக அலையும் போது எந்த அளவிற்கு உழைக்கிறீர்களோ உழைப்பிற்கேற்ற உன்னதம் என்பது இருக்கும். சந்திராஷ்டம நாட்கள் சற்று கூடுதல் எச்சரிக்கை, கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த மாதத்தில செப்டம்பர் 21 3:58 PM முதல், அதாவது மாலை வேலை முதல் 24 செப்டம்பர் 2025 2:56 AM வரை ஆகினால 22, 23 ஆகிய நாட்கள் பூரண சந்திராஷ்டம நாட்கள். எந்த வேலை செய்தாலும் சற்று கவனம். புதிய விஷயங்களை துவங்காமல் இருப்பது, நீண்ட நெடுந்தூர பயணங்களில கவனம், இரவு நேரங்களில பயணங்களை தவிர்ப்பது, அதுவும் நீங்களாகவே வாகனத்தை இயக்கிறீர்கள் என்றால் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். மற்றும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் செப்டம்பர் 13, 14, 22 மற்றும் 23.
சரி, முக்கியம் எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கிறதா? ஏதேனும் திடீரென்று பணமழை இருக்குமா என்றால், நிச்சயமாக 7 சனியினுடைய காலத்துல வக்ர சனி பகவான் ஜென்மச்சனி போன்ற பலன்களை தந்து கொண்டிருந்தாலும், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்கள் நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கும் போது மிகப்பெரிய ஒரு அருளை, அதிர்ஷ்டத்தை தரும். குறிப்பாக 15 செப்டம்பருக்கு பின்பாக புதன் ஆட்சி மற்றும் உச்சம். சுக்கிரன் கேதுவோடு இணைவது, அதே சமயத்துல சூரியன் கேதுவிடமிருந்து பிரிந்து வருவது. இந்த சமயத்துல உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள், ரகசியங்கள் ஏதேனும் இருக்கிறது, அவர்கள் ஏதேனும் அதாவது தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள் அல்லது சம்பிரதாயத்திற்கு புறம்பான ஏதேனும் லீலைகளில் ஈடுபட்டிருந்தால் அந்த விஷயங்களால் ஏதேனும் சிக்கல். இதனால் இதிலே கவனமாக இருக்க வேண்டும். ஆகையினால இதன் மூலமாக வரக்கூடிய இந்த ரகசிய உறவுகளால் வரக்கூடிய சிக்கல், இதில் கவனம். பிரபஞ்ச ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சிக்கல் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கு இந்த கிரகணம் என்பது கர்ம வினை பயனில் நல்வினை பயனை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு, அது மட்டுமல்லாமல் முக்கியமாக பித்ருபக்ஷம் என்று சொல்லக்கூடியது ஆகஸ்ட் 8 முதல் துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பித்ருபக்ஷ காலத்தில, மகாலய அமாவாசை காலத்தில என்ன உங்களுக்கு முன்னோருக்கான கடமை இருந்தால் அதை செய்ய தவறாமல் இருக்கும்போது, எந்த பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து தீர்ந்து ஒரு விடுதலைக்கான வாய்ப்பு என்பது நிச்சயமாக இருக்கும். இதுவரை இருந்து வந்த தடை தாமதங்கள், வேலை அல்லது திருமண தடை, இவற்றில் கூட ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதிர்ஷ்டம் சூரியன் புரட்டாசி சூரியனாக செப்டம்பர் 17க்கு பின்பு பார்க்கும்போது அற்புதங்களை செய்வார். அங்கு புதனோடு இணைந்து சனி பகவானுடைய வக்கர பார்வை பெற்றாலும் கூட புதன் மற்றும் சூரியன் இணைந்து தரக்கூடிய அந்த நிபுண யோகம், ஒரு ஒரு விஷயத்துல அது பிரச்சனை இருந்தாலும் கூட அதிலே ஒரு நுட்பத்தை அறிந்து அதிலிருந்து வெளியேறுவதற்கு ஒரு நல்ல வசதியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும். வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் சற்றென்று உங்களுடைய முயற்சியை கைவிடக்கூடாது. புதிய வேலை, புதிய வாய்ப்புகளுக்கு சற்று கூடுதல் அலைச்சல், கூடுதல் உழைப்பின் மூலமாக கிடைக்கும். முன்னேற்றம் என்பது வேலையில இருக்கும். தடை தாமதம் இருந்தாலும் முன்னேற்றம் என்பது இருக்கும். இதற்கு முன்பு வேலை, தொழிலில்லா பிரச்சனை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு ஏதோ உங்களுடைய மன மாற்றத்தின் காரணமாக ஒரு அனுகூல மாற்றம், ஒரு மாற்றம். ஏனென்றால் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்தின் அடிப்படையில ஒரு மாற்றம், ஏற்றத்தை தரும். வியாபாரம் என்று இருக்கிறீர்கள் என்றால் போட்டிகளுக்கு மத்தியில சில வெற்றிகளை நீங்கள் காண முடியும். திருமண வாழ்க்கை, திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை 7ஆம் இடத்துல மாதத்தின் பாதி வரை சூரியன் மற்றும் கேதுவினுடைய இணைவு இருக்கிறது. ஆகினால் வாழ்க்கை துணையினுடைய நடத்தை, நன்னடத்தை, அதாவது நல்ல விஷயங்களையே முன்னெடுத்து செயல்பட வேண்டும். ஏதேனும் கோபமாக, உக்கிரமாக, ஆணவமாக செயல்பட்டால் அது உங்களுடைய நலன்களை பாதிக்கும். ஆகையினால் அதை பார்த்து, அதை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். சுய ராசியிலே சூரியன் இருக்கும் போது நன்மைகளை, வாழ்க்கை துணையினுடைய நன்மைகளை, அரசு சார்ந்த விஷயங்களில நல்ல விஷயங்களுக்காக அணுகி நன்மைகளை பெற முடியும். அரசில இருந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்தும். அதே சமயத்துல கேது அங்கு இருப்பதன் காரணமாக ஏதேனும் புறம்பான விஷயங்கள் ஏதேனும் இருந்தால், ஏதேனும் லஞ்ச லாவண்யமோ இது போன்ற விஷயங்கள், அதாவது சட்டத்திற்கு புறம்பான எத்திக்ஸ் என்று சொல்லக்கூடிய மரபுகளை மீறிய விஷயமாக இருந்தால் அதிலே சிக்கலை தந்து விடுமாகினால் கவனம். மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் 5ஆம் அதிபதி 8ஆம் நிலையில ஆட்சி உச்சம், இது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும். சூரியனும் வருகிறார். ஆகையினாலே புரியாத விஷயங்களையும் அறிந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது நிச்சயமாக இருக்கும். முயற்சிகளில, தீவிர முயற்சிகளில நல்ல மதிப்பெண் பெற்று சந்தோஷிக்கக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் சுக்கிரன் கேதுவோடு இருந்தாலும் கூட இந்த கேந்திரம் பெறக்கூடிய அந்த அமைப்பு என்பது சிறப்பை ஏற்படுத்தும். காதல் விஷயம் என்றால், அதாவது 5ஆம் அதிபதி புதன் அந்த இடத்தை பார்க்கும்போது அங்கு குரு அங்கு இருக்கிறார். குரு இருக்கக்கூடிய இடம் என்பது சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். காதலிலே சற்று தடை, தாமதம் எல்லாம் இருக்கலாம். ஆனால் சந்தேக மனப்பான்மை அல்லது பொழுதுபோக்கிற்கான காதல் அல்லது சுயநலமாக ஏதேனும் ஒன்றை சாய்ஸிலே இதை எடுப்போம், அதை எடுப்போம் என்று காதலிலே இது போன்ற விஷயங்களிலே அன்பு, பாசம், உள்ளன்பு, ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழ்க்கை அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர ஏதேனும் இந்த ஆதாயம், அந்த ஆதாயம் என்று எதிர்பார்த்து செய்தீர்கள் என்றால் அது நீண்ட நெடுநாட்களுக்கு வாழ்க்கை முழுவதும் சில சிக்கலை தந்துவிடக்கூடிய அமைப்பு. ஆகினால் இந்த மாதம் மட்டுமல்ல, குரு பகவான்
இந்த நிலையில இருக்கும்போது, 5ஆம் நிலையில இருக்கும்போது, மாணவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அது காதல் விஷயமாக இருந்தாலும் சரி, உண்மை உள்ளன்போடு இல்லாத விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். தன்னலப் போக்கு, ஆணவ போக்கு இவையெல்லாம் இருந்தால் காதலிலே சிக்கல். ஆனால் உள்ளன்போடு இருக்கக்கூடிய காதல் திருமணத்தை நோக்கி நகரக்கூடிய அமைப்பை இது தரும். உடல் நலத்தை பொறுத்தவரை இதுவரை ஒரு நோய், ஏதேனும் ஒரு பிரச்சனை இவை இருக்கிறது என்றால் அதிலிருந்து ஒரு முன்னேற்றத்திற்கான வழி என்பது நிச்சயமாக இருக்கும். ராசிநாதன் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய காரணம் ஆகையினால் ஏற்கனவே எங்கேனும் அலர்ஜி சார்ந்த விஷயங்களோ அல்லது ஏதேனும் தொற்றுநோய் சார்ந்த விஷயங்களோ இருக்கிறது என்றால் அங்கு சென்று மீண்டும் ஒரு தொற்றுநோயோ அல்லது அலர்ஜி விஷயங்களிலோ ஈடுபட்டு சிக்கல் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. சிறிய சிறிய விஷயங்கள், தலைவலி, ஒரு ஜலதோஷம், ஒரு 2-3 நாள் சிக்கல், இது போன்ற விஷயங்கள் வந்து மறையக்கூடிய அமைப்பு இருக்கும். சிறிய காயங்கள் நீங்கள் உங்களுடைய கவனக்குறைவினால் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆனால் பெரும்பாலான நோய்களுக்கான கவலை குறையும். வயிறு சார்ந்த பிரச்சனைகள், ஒவ்வாமை என்பது உங்களுடைய கவனக்குறைவினால் ஏற்படுமே அன்றி புதிய பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கான உடல் நலத்திலே வாய்ப்பு சற்று குறைவு. புதன் பகவான் பெயர்ச்சி, சுக்கிரன் பெயர்ச்சி சிறப்பாக அமையும். ஏனென்றால் புதன் 5 மற்றும் 8ஆம் இடத்து அதிபதி. 8ஆம் இடத்திலேயே ஆட்சி உச்சம் பெறுவது என்பது மிக சிறப்பு. ஆனால் சில சமயங்களிலே உங்களுடைய குழந்தைகளின் காரணமாக பிள்ளைகள் செய்யக்கூடிய ஏதேனும் தேவையற்ற விஷயங்களாக இருந்தால், பிள்ளைகள் நன்மை செய்தால் மிகப்பெரிய மகிழ்ச்சியும், தேவையற்ற விஷயங்களிலே ஈடுபட்டால், வீண் வம்பு விபரீதங்களில் ஈடுபட்டால் வம்பு வழக்கு என்றும் கூட அமைத்துவிடக்கூடிய அமைப்பு. காரணம், சனி பகவான் வக்கர நிலையில இருக்கிறார். புதனை, சூரியனோடு இணைந்த புதனை பார்க்கிறார் சமசப்த பார்வையில. ஆகையினால் சனி தரக்கூடிய அந்த ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும். ஒரு நேர்கொண்ட பார்வையில இருக்கக்கூடிய சனி பகவான் தரக்கூடிய தாக்கத்தை விட வக்ர சனியினுடைய பார்வை பலம் அதிகமாக இருக்கும். சிறு தவறுக்கு கூட தண்டனையை தரக்கூடியவன். ஆகையினால் கவனம். குரு பகவானை போல சரி ஓகே எக்ஸ்கியூஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்காது. தொழில் துறையிலே ஒரு நல்ல முன்னேற்றம். தொழில் அதிபராக இருக்கிறீர்கள் என்றால் ஏதேனும் ஒரு முயற்சியின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை இந்த புதனின் காரணமாக பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அதனால் கூடுதல் உழைப்பின் மூலமாக மன மகிழ்ச்சி ஏற்படும். ஆனால் கூடுதல் உழைப்பு என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும். எளிதிலே ஒரு விஷயத்தை தரக்கூடியதாக அமையாது. புதன் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருந்தாலும் கூட சனி பகவானுடைய பார்வை பலம் சூரியனோடு இருக்கக்கூடிய காரணத்தினால் அரசு சார்ந்த விஷயங்களிலே அனுகூலம் பெற, தொழில்துறையில இருப்பவர்கள் ஒரு லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் பெறுவதற்கு கூடுதல் உழைப்பு என்பது தேவை. வியாபார விஷயத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், கூடுதல் உழைப்பு இருந்தால் வியாபாரம் வெற்றி. போட்டி பொறாமைகள் இருந்தாலும் கூட அதிலே ஒரு லாபம் என்பது நிச்சயமாக இருக்கும். பண விஷயத்திலே, மணி டிரான்சாக்சன்ஸிலே கவனக்குறைவாக இருப்பது என்பது, அதுவும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் போன்ற விஷயங்கள்ல கவனக்குறைவாக இருந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டத்தை பறித்து சென்றுவிடும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஏதோ ஒரு முயற்சியின் மூலமாக இதுவரை ஏதேனும் ஒரு முயற்சி செய்தீர்கள் என்றால் தொழிலில் வியாபாரத்துல ஒரு வெற்றியை தரக்கூடிய நிலையில் இருப்பது கவனக்குறைவு காரணத்தினால, அலட்சியத்தின் காரணத்தினால அந்த வெற்றியை இழக்க சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். உடல் நலத்தை பொறுத்தவரை உங்களுடைய கண், காது, மூக்கு, இஎன்டி ஏற்கனவே சொன்னேன், சிறு சிறு பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. ஆகையினால் சுகாதாரமான விஷயங்களை கையாளுங்கள். சுக்கிரனை பொறுத்தவரை சுக்கிரன் 7ஆம் இடத்துல கேதுவோடு இணைந்து செல்லக்கூடிய அந்த அமைப்பு. ஆகையினால் ரகசிய விஷயங்கள் வெளிப்படக்கூடிய அமைப்பு, ரகசிய காதல் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை ஏற்படுத்தக்கூடிய ஏதேனும் ஒரு மந்தன விஷயங்கள், அதாவது ஏதேனும் தெரியாது நாம் சாமர்த்தியமாக செயல்படலாம் என்று ஏதேனும் விஷயங்களிலே தேவையில்லாத உறவுகளிலே இணக்கம் காட்டுவது போன்ற விஷயம் இருந்தால் அவற்றினால் சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆகையினால் எல்லோருடனும் நல்லுறவை பேணுவது, உங்கள் வாழ்க்கை துணையுடனும் நீங்கள் ஒரு நல்ல உறவை பேணுவது, நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்வது என்பது வெற்றிக்கான வழிகளை தரும். பொதுவிலே நல்ல வெற்றியை பெறுவதற்கு நிதி லாபம் என்பது நிச்சயமாக தேவை. ஆகையினால் நிதி ஆதாயங்கள் இருக்கும். அதே சமயத்துல செலவுகளும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மாதமாக செப்டம்பர் 30 வரை அமையும். உங்களுக்கு வாழ்க்கையில மேலும் வெற்றி பெறுவதற்கு இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவன் கோயில்களுக்கு சென்று பிரதோஷ நேரங்களிலே வழிபாடு, இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களுக்கு சென்று வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே வழிபாடு செய்வது, சனிக்கிழமைகளிலே ஆஞ்சநேயர் வழிபாடு, அதோடு கூட இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு என்பது வெற்றியை தரும்.
நிலம் சார்ந்த விஷயங்களில பிரச்சனை இருக்கிறது என்றால் செவ்வாய்க்கிழமையில ராகுகால வேளையில துர்க்கை அம்மனுக்கான வழிபாடு அல்லது உக்ர தெய்வ பெண் தெய்வ சன்னிதானங்களில விளக்கேற்றி வழிபாடு செய்வது நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தரும். செப்டம்பர் மாதம் என்பது மிக இணக்கமான அனுகூலத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்றால் எந்த ஒரு விஷயத்தையும் சற்று கூடுதல் முயற்சியோடு கூடுதல் அக்கறையோடு செய்யும் போது வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம். அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள். பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர்கள் கும்ப ராசியில இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். நன்றி.